பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்திட்ட நாளில் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது பல வருஷங்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு தனிப்பட்ட முறையில் சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு முன்பு தேவன் சொல்லி கொடுத்த, நான் அவருக்கு முன்பாக எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும் என்று அவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி என்னுடைய ஆவியை ஏவினபடினாலே அந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய பேச்சு வழக்கத்தில் நாம் சொல்லுவோம், நான் கடவுளுக்கு முன்பாக நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் கடவுளுக்கு முன்பதாக சரியாக இருக்கிறேன், கடவுளுக்கு முன்பதாக நான் எந்த தப்பும் பண்ணலை, கடவுளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வழக்கத்தில் சில வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களும் சரி, அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற சீஷர்களாக விசுவாசிகளாக இருக்கிற தேவ ஜனங்களும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருக்கு முன்பாக ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். நன்றாய் கவனிங்கள். உலகத்தை உண்டாக்கினார். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். ஆனாலும் தேவ கிருபை அவர்களை வாழ வைத்தது. பூமியிலே மனிதர்கள் பெருகினார்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, மாம்சமான யாவரும், நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. நன்றாய் கவனிங்கள். அதே பழைய நிலை இப்பொழுது திரும்பி இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற உலகமும் தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாகி கொண்டிருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். நன்றாய் கவனியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக இந்த பூமி சீர்கெட்டதாக இருந்தது. அதே போலதான் இன்றைக்கும் படைத்த தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இந்த உலகம், இந்த பூமி இன்றைக்கு சீர்கெட்டதாக இருக்கிறது. மனிதனுடைய நடவடிக்கைகள் ஆண்டவருக்கு முன்பாக நிறைவுள்ளதா இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததாக இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். நீ எனக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும், நீ எனக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தேவன் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாயிருக்கிறது என்று சொன்னார். நமக்கு தெரியும், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது எல்லாம் அவருடைய பார்வைக்கு நன்றாயிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட காலம் வந்த பின்பு வேதம் சொல்கிறது, கர்த்தர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மனிதர்கள் கர்த்தருக்கு முன்பாக சீர்கெட்டவர்களாய் இருந்தார்கள். மனிதர்கள் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். மனிதர்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கும் அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. பூமி சீர்கெட்டு போயிற்று. மனிதர்கள் இஷ்டம் போல் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். கிறிஸ்துவை அறிந்தவர்களும் வேதத்தை சுமப்பவர்களும் வேதத்தை வைத்துக்கொண்டு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டிய விதமாக இல்லை, தேவன் விரும்புகிற விதமாக இல்லை. அதனால தான் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். அப்ப நன்றாக கவனிங்க. ஆண்டவர் முதல் முறை இந்த உலகத்தை அழிக்கும் பொழுது பூமியை பார்க்கிறார். அது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா?
நோவா என்கிற மனிதனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றார். வாசிக்கிறேன் பாருங்க. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நல்லா கவனிங்க, 2 தான் இருக்கு. ஒன்று, ஒரு கூட்ட மக்கள் தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்படுகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் அநேகர் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு சின்ன கூட்டமாகிலும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் பூமியை பார்க்கும் பொழுது அது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டிருந்தது. ஆனால் நோவாவை பார்க்கும் பொழுது நோவாவோ தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி அவருக்கு முன்பதாக காணப்பட போகிறோம்? அவருக்கு முன்பதாக நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க? இன்னைக்கு இந்த உலகத்தில் இன்னொரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. எப்படி தெரியுமா? மனுஷனுக்கு முன்னால் ரொம்ப நல்லவங்களாக தங்களை காமிச்சிக்கிறாங்க சில பேர். மனுஷனுக்கு முன்னால் ரொம்ப ஞானவான்களா, இல்லை எப்படி ரொம்ப நியாயவான்களாக காமிச்சிக்கிறாங்க. ரொம்ப நல்லவங்களா, ரொம்ப உத்தமர்களா, மனுஷனுக்கு முன்பதாக தங்களை தம்பட்டம் அடித்து கொள்கிறவங்களா, ரொம்ப நல்லவங்களா மனுஷனுக்கு முன்பதாக நீங்க காமிச்சுக்கிடலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நீங்க எப்படி இருக்கீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் தேவன் உங்களோடும் என்னோடும் பேச விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கடைசி நாட்களில், கடைசி மணித்துளிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுது வெளிப்படுவாரா யாருக்கும் தெரியாது. ஆனால் சீக்கிரத்தில் வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியில் வாழும் பொழுதே கர்த்தருக்கு முன்பாக ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும். இந்த அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்லா கவனிங்க, தேவன் உலகத்தை பார்க்கிறார். ஒரு பக்கம் கொடுமை, ஒரு பக்கம் மாத்திரம், ஒரு பக்கம் இல்லை, ஒரு மனுஷன் மாத்திரம் அவருக்கு முன்பாக நீதிமானா இருந்தான். அந்த ஒரு மனுஷனுடைய குடும்பம் தான் காக்கப்பட்டுச்சு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நீங்க தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பீர்கள். வரப்போகிற அழிவுக்கு நீங்கள் தப்புவீர்கள். யோசித்து பாருங்க. தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.